இந்த முறை உங்களுக்கு எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வணக்கம். நீங்க கேட்ட கேள்விக்கு மிக எளிதாக சொல்லணும்னா இந்த முறை ரொம்ப பிரகாசமா இருக்குது. ஏன்னா கடந்த முறை எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் நேரம் அவகாசம் தரப்படவில்லை. ஒரு 12 நாள் தான் தேர்தல் பயணத்தில் போனேன். அதிலே ஒரு 60,000 ஓட்டு நான் 12 நாளில் செஞ்சிருக்கேன். இந்த தடவை எல்லா கிராமங்களையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. இப்போ இந்த தொகுதிக்குள்ள பேசும்போது 3 பிரச்சனைகளை குறிப்பா சொல்றாங்க. ஒன்று இந்த தேயிலைக்கு அதுக்கு உண்டான உரிய விலை இல்லை. அதே மாதிரி இந்த டூரிசம் சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் படுகா ஸ்டேட்டஸ், அவங்களுக்கான எஸ்சி ஸ்டேட்டஸும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த 3 கோரிக்கைகள் இப்போ நீங்க வெற்றி பெறும் பட்சத்தில், எம்எல்ஏ ஆகும் பட்சத்தில் இதை நிறைவேற்றதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? வெற்றி பெறுவது என்பதல்ல, இந்த தேர்தல் பயணத்திலே அதற்கான முயற்சிகளை நான் எடுத்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய வர்த்தகத்துறை அமைச்சர் அவர்கள் ஊட்டிக்கு வந்திருந்து இங்கு இருக்கின்ற சம்பந்தப்பட்ட சிறு விவசாயிகள், தொழிலதிபர்கள் எல்லாம் அழைத்து இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நன்றாக கேட்டறிந்து உடனுக்குடன் தேயிலை வாரியம் மற்றும் அரசு அதிகாரிகளிடலாம் பேசி அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த விலை, நிரந்தர விலை, ஒரு கட்டுப்படியான விலை சிறு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் ஏற்படுத்தி அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தி உங்களுக்கு நான் தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். நிச்சயமாக தேர்தல் முடிந்த பிறகு நல்லதொரு முயற்சி எடுக்கப்பட்டு எங்களது 65 சிறு விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, தேயிலை சார்ந்த குடும்பங்களும் அத்தனை பேருடைய ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை நாம் உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த எஸ்சி ஸ்டேட்டஸும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ அதற்கு நீங்கள் மத்தியில் உங்கள் ஆட்சியாக நடக்குது. ஸோ அதுக்கான என்ன நகர்வு எடுப்பீங்க நீங்கள்? இன்றைய தினம் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று பரப்புரைக்கு வந்திருந்தார்கள். ஹொசட்டி என்ற கிராமத்திலே அவர் வந்திருந்து பரப்புரை செய்திருந்தார்கள். இந்த கேள்வி அங்கு இருந்த மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அவரே அங்கு இருந்த மக்களிடையே தனது கருத்தை எடுத்து கூறினார்கள். அவருக்கு இந்த செய்தி ஏற்கனவே அவருடைய மனதிலே சென்றிருக்கின்றது. அதை வைத்து அவர்கள் சட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை எல்லாம் கலந்து ஆலோசித்து இந்த அவர் நியாயமான கோரிக்கை 52 வரை நீங்கள் பழங்குடியினராக இருந்திருக்கிறீர்கள், எந்த காரணத்துக்காக நீங்கள் வெளியேற்றப்பட்டீர்கள் என்பது தெரியவில்லை, ரெஸ்டோரேஷன் தான் நீங்கள் கேட்கிறீர்கள், அது நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக நான் உங்களுடன் கைகோர்த்து உங்களுக்கு அந்த தீர்வை நான் செய்து கொடுக்கின்றேன் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள்.